தமிழ்நாட்டில் யாராவது ஒரு பையன் அரசு பள்ளியில் படிச்சுட்டு ஒரு 100 மார்க் வாங்கிட்டாங்க, நான் தான் பண்ணேன்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வரைக்கும் வச்சிருக்காரு. அவருக்கு அந்த ஸ்கூலுக்கு என்ன சம்பந்தம்? அமைச்சர் தானே. அப்போ பொறுப்பு. அப்போ உள்ளூர்ல ஒரு காவல்துறை பிரச்சனை வந்து இது மாதிரி ஒரு 40 பேர் இறந்துருக்காங்கன்னா அப்போ பொறுப்பு கிடையாதா? அப்போ தமிழரசு மீது குற்றச்சாட்டு சொல்லப்படும். அப்போ தமிழரசு மேல குற்றச்சாட்டு சொல்றியே, தாவேக்காக்கு உனக்கு உள்குத்தானே? என்ன நியாயமற்ற போக்குது? கட்டாயமா தாவேக்கா மீதும் குற்றச்சாட்டு வைக்கப்படணும், தமிழக அரசு மீதும் குற்றச்சாட்டு வைக்கப்படணும். எது ட்ரிகர் பாயிண்ட் விசாரணையில் தெரிய வரும். இதுல பிஜேபி எங்க வரும்? இதுல அதிமுக எங்க வரும்? நாம் தமிழர் எங்க வரும்? என்ன புரியவே இல்லையா? திரு சீமான் அவர்கள் வந்து நேற்றும் பெருந்தன்மையா இந்த விஷயத்தை அணுகியிருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்க முடியும். இதுல அரசியல் செய்யணும்ன்ற ஒரு இது இல்லாம விஜய் அவர்களோட மனது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கறத சொன்னாரு. ஆனா இன்னைக்கும் வந்து யார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்காம பெருந்தன்மையா கடந்து போறது சரி அப்படி சரியில்லை, அப்படி பண்ண முடியாது. பெருந்தன்மைக்கான நேரம் கடந்து விட்டது. நான் ஏற்கனவே முதல்ல குறிப்பிட்டது போல நேற்று சம்பவம் நடந்த உடனே எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ஆம்பளையா பொம்பளையா மதமா இனமா குணமா சின்ன குழந்தை எதுவுமே, அந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு தூக்கிட்டு ஓடிடணும். அதுதான் காவல்துறை செஞ்சது, அங்குள்ள நண்பர்கள் செஞ்சாங்க, ஆம்பளை செஞ்சாங்க. அது ரெண்டாவது கேள்வியே கிடையாது. யார் மிதிச்சா யார் இருந்தாங்களோ அப்புறம் தடயங்கள் போயிருமா சாட்சிகள் போயிருமா கேள்வியே கிடையாது. தடயங்கள் போனாலும் சாட்சிகள் அழிஞ்சாலும் முதல்ல தேவை அந்த உயிரை காப்பாற்றுறது. 40 நம்ம நேற்று நம்ம பேசும்போது 39, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது 40 மாறிச்சு. இந்த எண்ணிக்கை அதிகரிச்சிடாமல் இருக்கணுங்கிறது தான் அந்த நேரத்தை அச்சமாக இருக்கணும். அப்போ வந்து முதல்ல விஷயம் மீட்பு, அது முடிஞ்சிருச்சு. இப்போ கரூரில் அந்த சாலையில் எந்த தடையும் முடியாது, எல்லாம் கிளீன் பண்ணி அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதற்கு அடுத்தது நிவாரணம் தமிழக அரசு கொடுத்துருச்சு, மத்திய அரசு கொடுத்துருச்சு, தாவேக்கா கொடுத்துருச்சு, அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ தேவை காரணம்.